வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெடியாக இருக்கேங்க. பில்லோ வச்சு செய்கிற எக்ஸசைஸ் ஜோதி மேம் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பில்லோவை எடுத்துகிட்டு அதை வச்சு செய்கிறாங்க. நல்லா இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த ஊஞ்சலில் வைக்கிற அந்த குஷன் பில்லோ அல்லது நம்ம அந்த சோபாவில் போடுற அந்த கொஞ்சம் கனமாக இருக்கும் நம்ம நார்மல் பில்லோவை விட, அதை வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை, எங்களுக்கு அதுக்கெலாம் வசதி இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம லேடிஸ் நிறைய பேர் அப்படி நினைக்கிறப்ப நம்ம எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி பில்லோ வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸை ஒரு 20 to 25 டைம்ஸ் வந்து ஒரே நேரம் செய்யணும். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த பில்லோவை எடுத்துகிட்டு போய் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வராங்க. ஓகே, இந்த மாதிரி கை அமைப்பை பார்த்துக்கங்க. கால்களை நம்ம வந்து இது மாதிரி 1.5 இன்ச்சு நல்லா 1.5 அடி அகட்டி வச்சுக்கிட்டால் நல்லது. இது மாதிரி ஒரு 20 to 25 டைம்ஸ் செய்யணும். ஆரம்பத்தில் ஒரு 5 டைம்ஸ் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து தேர்டு ஸ்டெப் செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த கைகளில் பில்லோவை மாற்றி வாங்கிக்கிறாங்க. இந்த கையில் வாங்கிக்கிறாங்க. இது கொஞ்சம் வெயிட்டான பில்லோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்து செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி வெயிட்லெஸ் பில்லோ தான் நம்ம பொதுவாக இப்போ யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பில்லோ வச்சு நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம ஷோபாவில் உட்காந்துருக்க அந்த பில்லோ வந்து யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த குட்டி குஷன் மணிக்கு இருக்கும், அந்த பில்லோ வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ மேம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து முதுகு வலியெல்லாம் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போல்லாம் நமக்கு டயர்டாக இருக்க நேரம் நம்ம வந்து பெட்டுக்கு போய் படுக்க போவோம், அல்லது உட்காந்துச்சு சாஞ்சாச்சு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு போவோம். சோபாவில் போய் சாஞ்சு உட்காந்துக்குருவோம், இல்லைன்னா ஊஞ்சலில் உட்காந்துக்குருவோம். இனிமேலாம் வந்து நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக செய்யுங்க மேம். இல்லைன்னா வந்து நம்ம இப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோலாம் நினைக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பில்லோ வச்சு நம்ம முடிந்த அளவு இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கணும். ஓகே மேம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீத் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் மேம். பில்லோ வச்சு செய்கிறனால நமக்கு என்ன இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 விஷயம். நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும். செகண்ட் வந்து நம்ம வந்து லேசியாக நிறையா டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப டிவி பார்க்குறப்பெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம்னா இந்த மாதிரி பில்லோவில் போய் பெட்டில் போய் படுத்துக்கிடுவோம், அல்லது சோபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிடுவோம். அந்த மாதிரி டயத்தில் இனிமேல் வந்து இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செய்கிறப்ப பாடி பெயின் இருக்காது, பாடி ஃப்ளெக்சிபிள் நல்லாயிருக்கும், ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம வந்து நல்லா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட வந்து எப்பயுமே எங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேயா? ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். மேம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சிட்டிங்களா? இப்போ மூச்சு வாட்ச் பண்ணிட்டீங்களா? ஓகே மேம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.